ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கோசரம் அந்த எப்போயுமே காம்போ வீக்லி ஒன்ஸ் போடுவேன். ஸோ அந்த காம்போ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா ஃபுல் ப்ரீடிங் சைஸ்லேயே வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் சின்னதாக, அதாவது மீடியமாக தான் இருக்கும். நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயினாக பிகினர்ஸ்க்கோசரம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ பிங்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு முந்தானத்துக்கு காமிச்சிருப்பேன் எக்ஸாட்டிக் கப்பி காம்போவில். அதில் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் போடுறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர் வருங்க, ஓகேங்களா? இது எல்லோ பிங்க் ஒரு பேர் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த எல்லோ பிங்கில் ரொம்ப ஈஸியானதுங்க. ஒரு 50 குட்டி போட்டுச்சோன்னா சேம் இதில் வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோ டெக்ஸிரோ லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், தனியாக கொஞ்சம் பிரித்து போடலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பேர் வருங்க. இது வேணால் நல்ல ஃபுல் ப்ரீடிங் சைஸில் இருக்குது. இதில் ஒரே ஒரு பேர் வந்து சாண்டா கிளாஸ் விட்டுருப்பேன். ஸோ இது வேணால் ஃபுல் ப்ரீடிங் சைஸில் இருக்குங்க, ஓகேங்களா? இது ஒரு பேர் வருங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தது. அதுக்கும் ரொம்ப பெருசாக இது பண்ணாதீங்க, நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? ஒரே ஒரு பேர் மட்டும் சாண்டா கிளாஸ் விட்டுருப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் குட்டி நல்லா வேறு மாதிரி விட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பேர் வருங்க, ஓகேங்களா? இது வேணால் நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லோ டெக்ஸிரோ ஓல்டு லைனேஜ் ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க. தனியாக இப்போதைக்கு சேலுக்கு இல்லை. ஸோ இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரான வெரைட்டி எல்லோ டெக்ஸிரோ இது ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் ஒரு பேர் வருங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த வெரைட்டிலாம் சீக்கிரமாக குட்டி போடும். அதாவது உங்களுக்கு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, சீக்கிரமாக குட்டி போடும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக வளர்த்துறதுங்க, ஓகேங்களா? இதுலேயே ரெட் பேஸ் இருக்குது. ஸோ ரெட் பேஸ் என்ன சொல்லுங்கள், நான் மேக்ஸிமம் ஏன்னா ஆஃப் பிளாக்னா இது எல்லாத்துக்கும் போட்டு விடுவேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ரெட் பேஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஓல்டு லைனேஜ். இதெல்லாம் வந்து கூட ஆஃப் பிளாக் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 2019, 18 வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ்ன்னு நீங்கள் தேடினீங்கன்னாவே இந்த கப்பீஸ் தான் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் ரொம்ப ஒரு எல்லா கடையிலையுமே இருக்கும். பட் இப்போ கப்பீஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வெரைட்டிலாம் பார்க்கவே முடியாதுல்ல. பட் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க, யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா தாங்கும். அதாவது இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்பினோ வெரைட்டிலாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கஸ்டமரோட நிலமையில நினச்சி பாருங்கள். அப்படிங்கிறப்ப இந்த வெரைட்டிலாம் நீங்கள் என்ன டிசீஸ், இப்போ டிசீஸே வந்துருச்சு, எனக்கு என்னால் மீன் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியாக நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரெக்கவர் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கும் ரொம்ப கஷ்டம், குட்டி நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும், ஐயோ அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி. அதாவது இந்த டப்பாவில் இந்த ஆஃப் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி இல்லாமல் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸியான வெரைட்டிங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள், ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான வெரைட்டி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கிங்க. சில்லி மொசைக்கு இது ஒரு பேர் வரும். ஆக்சுவலாக அந்த எல்லோ மொசைக்கு ஒரே ஒரு ஃபீமேல் இதில் விழுந்துருச்சு. எவ்வளோ ஒரு கலரேஷனாக இருக்குது பாருங்களேன். எனக்கே எல்லோ மொசைக்கு தனியாக தெரியுது. பட் சில்லி மொசைக்கு ஒரு பேர் வரும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்க ஏதோ அந்த கூகுள் இமேஜ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது வேணால் சொல்லுங்கள். இது வேணால் தனியாக வாங்கினா ஒரு பேரோட விலை 85 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட விலை 60 ரூபா வருங்க. ஸோ இது வேணால் நீங்கள் 5 பேர் 10 பேர் எத்தனை பேர் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீட்டாவும் இருக்குது. நான் பீட்டா சொல்கிறேன், காமிக்கிறேன் இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ மொசைக்கிங்க, ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். இது வந்து நார்மலாக வந்து சூப்பரான வெரைட்டிங்க, ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக நார்மலாகவே ஈஸியாக வளர்த்தலாம். ஸோ இந்த வெரைட்டி இந்த சில்லி மொசைக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஓகேங்களா? வளர்த்துறது ரொம்ப ஈஸி. என்னென்னா ஒரே ஒரு சின்ன இதுங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. புதுசாக ஒரு மீன் கப்பீஸோ இல்லை எது வாங்கினாலும் தயவு செஞ்சு மூடி வைங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், இது வந்து எனக்குமே நடக்குங்க. நம்ம என்ன தான் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலும் திடீர்னு ஜம்ப் பண்ணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னாவே ஸோ ஜம்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் க்ரீன் நெட்டோ ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா மூடி வைக்காட்டி ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ தயவு செஞ்சு தண்ணி வந்து ஒரு டப்பா இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ஊற்றாதீங்க. அதேமாதிரி கப்பீஸ்க்குலாம் மோட்ரு போடணுங்கிறதுல மோட்ரு போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைப்பேன். எல்லோ மொசைக்கு ஒரு பேர் வரும். அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது சூப்பராக இருக்குங்க. அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூவில் ஓல்டு லைனேஜ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பீஸில் நல்ல ஒரு கொடிகட்டி பிறந்த கப்பீஸ்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க உங்களுக்கு ஜெட் பிளாக் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலர் தெரியும். இப்போ நார்மலாக பார்க்க உங்களுக்கு ஜெட் பிளாக்னே சொல்லலாம். ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக் ஃபீமேல் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து யூனிக்காக இருக்குங்க, ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இந்த லைட் ரிஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க, ஓகேங்களா? ஸோ இது வேணால் சொல்லுங்கள். இது வேணால் லாட்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக வாங்கினா ஒரு பேரோட விலை ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது தான், தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு பேர் 2 பேர் எடுத்திங்கன்னா இது வந்து 120 ரூபா வரும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 பேர் வேணும் ப்ரோ ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு பேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பேர் எடுத்திங்கன்னா 85 ரூபாய்க்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா குட்டியை சாப்பிடாதுங்க. அது எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் குட்டியை சாப்பிடாது. இது ரொம்ப 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 சூப்பரான வெரைட்டி. காலனி ப்ரீடிங்கு ரொம்ப ஈஸியான வெரைட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு செம மழை இங்கே. அதில் என்னென்னா தண்ணியெலாம் கொஞ்சம் எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா கீழே ஊற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் சைஸ் கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைஸ் நல்லா ஃபுல் சேல் சைஸ் தான், நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நான் கிட்டத்தில் காமிச்சேன்னா நல்லாவே பெருசாக தெரியும். நான் அதனால தூரத்துலேருந்து இந்த வீடியோவில் காமிச்சேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7வது வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கப்பி ஒரு பேர் வருங்க. ஸோ இது ஒரு பேர் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு பிக்னஸ் ஃப்ரெண்டினே கப்பினா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இது எடிட்டரில் இல்லை லைட்டு கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலஸ்டோனியா ஒரு பிளான்ட் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது அவருக்கு வீடியோ அம்சம்லாம் இப்போ தான் ஞாபகமே வருது. ரொம்ப இப்போ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டக்குன்னு ஏதோ ஒன்று ஃபோன் வந்தது, டக்குன்னு ஏதோ ஒன்று மறந்துடுறோம். ஸோ இது வந்து வேலஸ்டோனியா பிளான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நட்ட வச்சேன். 2 வருஷமாச்சு இருக்கும், 2024 நட்ட வச்சேன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. பட் இப்போ சேலுக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் ஒரு பிளாட்டினம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு எக்ஸாட்டிக் கப்பி கொடுப்பேன். ஸோ அதில் வந்து இந்த மெட்டல் ரெட்லேஸ் கொடுக்குறேன். இது வந்து ப்ரீடிங் சைஸ் தாங்க. குட்டி நல்லா சூப்பராக போடுது. அதனால தான் மெயினாக வந்து இது ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்து வச்சேனே, இல்லாட்டி கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் குட்டி நல்லா நிறையா போடுதுங்க. ஸோ இது வேணால் சொல்லுங்கள், ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க. சைடு வியூ கட்டுற பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாவே டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்து நிறைய பேர் இந்த கலரேஷனுக்கு தான் மெயினாக கேட்பாங்க. ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுங்க. இன்னொன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக நேச்சுரலாக வச்சுருந்தீங்கன்னா இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் கல்ச்சர் அதுவாக க்ரியேட் ஆகும். பிளட் வார்மு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுதான் பிளட் வார்ம்னு சொல்லுவோம். ஸோ இதை நசுக்குனிங்கன்னா ஃபுல்லாக அந்த வார்ம்ஸ் இருக்கும். ஸோ இது நார்மலாக நேச்சுரலாகவே க்ரியேட் ஆகும்போது மீன் நல்லாவே அதை சாப்பிடும்போது நல்லா கலரேஷன் இருக்கும். குட்டியும் நல்லா நிறையா போடுங்க. ஸோ நான் சும்மா இதுலேருந்து எடுத்து வச்சேன், இங்கே பாருங்கள். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே வச்சுருப்பேன். கடையிலேயும் நிறையா இருக்கா, சரி நிறைய இதுக்கு ஒட்டுக்கா போட்டு டம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு. செலக்டிவாக எடுத்துகிட்டு இல்லைங்க. போன வாரம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வாரம் கடையிலேயே இருக்குது. ஸோ வேணா சொல்லுங்கள். இது வேணால் ஃபுல் ப்ரீடிங் சைஸ் தான் ஓகேங்களா. ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸாட்டிக் கப்பி ஏதாவது வேணும் ப்ரோ அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று காமிச்ச வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாலி மேலும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ மாலி இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா காமிச்சிட்றேன். ஸோ பீட்டாவை இதோடய முடிச்சுக்கிறேன். ஸோ மெயில் பீட்டா ஃபீமேல் பீட்டா இருக்குங்க. ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு. இது வந்து ஒரு பீஸ் ஒரு பேராக எடுத்திங்கன்னா பேரோடலாம் 95 ரூபாய்க்கு கொடுப்பேங்க. மினிமம் 5 பேர் அது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேரோடவில் வெறும் 65 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. ஸோ மெயிலில் அதே மாதிரி கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். நான் வீடியோ சொல்லிக்கிறேன். சைஸ் வந்து சைஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறேன் சைஸ் இப்போ பாருங்கள். சைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற ரொம்ப பெருசாக இருக்காது, சைஸ் சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 20 நாள் 30 நாள் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா ப்ரீடிங் ஆயிருங்க, நல்லா சூப்பராக ஆயிரும். எப்படி சொல்கிறது, நம்ம கொடுக்குற அந்த ஒரு இதுதான் நேச்சுரலான செட்டப் வச்சிங்கன்னா அதுவே லைவ் இந்த பிளட் வார்ம் கல்ச்சர் க்ரியேட் ஆகும். அப்புறம் மீன் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வேகமாக வளர்ந்துடும். அடுத்து சாம்ராய் பீட்டா ஒரு 3 பேரை நம்ம தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாரம் கொஞ்சம் நிறைய லாட் எடுத்திருப்பேன். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் எடுக்க முடியாமல் போச்சு. சாம்ராய் ரெட்டு இருக்கும். ஸோ ரெட்டு ஒரு பேரை என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயில் பீட்டா இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே மெயிலு. ஸோ ஒட்டுக்க விட்டு வச்சுருக்கீங்களா ப்ரோ ஒன்றும் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சைஸ் தான் செமி அடல்ட்னு சொல்லுவோம். இதுலேருந்து வளர்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்ஸ் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் சேம் இதே சைஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் பாட்லிங் பண்ணிட்டேன், அதனால திருப்பி ஒட்டுக்க விடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக தான் வளர்க்கணும் ஓகேங்களா. ஸோ சாம்ராய் காமிச்சல. ஸோ அதோட ஃபீமேல் இதுதாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ தெளிவாக சொல்லிக்கிறேங்க. இங்கே இருக்கும்போது நல்ல டார்க் கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும். பட் வந்து இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இதனுடைய தண்ணி தாங்க. தண்ணினால தான் இவ்வளோ டார்க்காக தெரியுது. ஸோ இதான் நார்மலாக ஒரு வெள்ளை கலர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு மின்னாது ஓகேங்களா. ஸோ என்னோட தண்ணி மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த கல்ச்சர் எப்படி ப்ரோ இந்த மாதிரி தண்ணிலாம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ இதில் விட்டுட்டு நாங்கள் கழுவும் போது இந்த மாதிரி இது பண்ணிடுவேன். ஸோ அடுத்து அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். ஸோ உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே வாட்டருங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா